மத்திய தொழில் பாதுகாப்பு படையான சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப்ல கான்ஸ்டபிள் ஃபயர் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது 2024 ஆண்டுக்கான கான்ஸ்டபிள் ஃபயர் பணியிடத்திற்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் 30/9/2024 ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். இது ஃபஸ்ட்டு டெம்பரரி பேசிஸில் ஃபஸ்ட்டு ஜாயினிங் இருக்கும். ஜாயின் பண்ணி ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டைரெக்டாக பர்மனெண்ட் ஜாப் கொடுத்துருவாங்க. கான்ஸ்டபிள் ஃபயர் அப்படின்ற இந்த பணியிடம் பார்த்திங்கன்னா பே லெவலில் 3ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு 21,700 ₹69,100 அப்படின்ற இந்த பே லெவலில் இருக்கும். அதாவது ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,000 மேலே தான் உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி இருக்கும். சரிங்களா? இது மத்திய அரசு நிரந்தர பணியிடம். சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்னலாம் அப்ளிகபிளோ, அதாவது பென்ஷனாக இருக்கட்டும், சென்ட்ரல் சிவில் சர்வீஸில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் எல்லாமே சிஐஎஸ்எஃப் ஆக்ட் அண்ட் ரூல்ஸுக்கும் சேர்த்து எல்லாமே இந்த ஜாபில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கும் பொருந்தும். சரிங்களா? அதே மாதிரி நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா, என்பிஎஸ், அதுதான் இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கேண்டிடேட்ஸுக்கு எப்படி செலெக்ஷன் இருக்கும், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிஇடி இருக்கும், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டி இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக சிபிடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். என்னென்ன ஸ்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி கண்டிப்பாக ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். எல்லா டெஸ்ட் இருக்கு இல்லையா, டெஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர் எல்லாமே ஷெட்யூலும் சரி எல்லாமே வெப்சைட்டில் ப்ராப்பராக போடுவாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓஎம்ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தியில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இங்கிலீஷில் அட்டன் பண்ணலாம், தமிழில் எக்ஸாம் இருக்காது இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி குவாலிஃபை ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸ் பிஇடி, என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு, அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், இது எல்லாமே ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்க்கு அந்தந்த ஸ்டேட் வாரியாக, இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியா இந்த வேக்கன்சிக்கு ரெக்ரூட்மெண்ட் நடக்காது. உங்களுக்கு அந்தந்த ஸ்டேட் வாரியாக, இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். புதுச்சேரியிலையும் வேக்கன்சி இருக்குது. அந்தந்த ஸ்டேட் வைஸ், ஏரியா வைஸ், அதே மாதிரி கேட்டகரி வைஸ் உங்களுக்கு உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் ஓஎம்ஆர் சிபிடியில் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கு டீட்டெயில்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட்டுக்கு 2 மடங்கு, அதாவது ஒரு கேண்டிடேட்டை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு 2 பேர் அப்படின்ற அளவில் கூப்பிடுவாங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் பிஇடி, பிஎஸ்டி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரிட்டன் எக்ஸாம், இது எல்லாமே 1 by 1 மெரிட் பேசிஸில் தான் நடக்கும். கேட்டகரி பேஸ்டாகவும் ஸ்டேட் பேஸ்டாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் என்டியூரன்ஸ் டெஸ்ட்டு, அடுத்தது ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாம். சரிங்களா? அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த ஆர்டரில் தான் நடக்கும். அந்தந்த ஸ்டேட் வைஸும் யூனியன் டெரிட்டரினா அந்தந்த யூனியன் டெரிட்டரி வைஸ் உங்களுக்கு மெரிட் அரைவ் பண்ணி கேட்டகரி வைஸ் ஃபில் பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் ரெகுலராக வெப்சைட் செக் பண்ணிகிட்டே வரணும். சிஐஎஸ்எஃப் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிட்டே வரணும். எந்த விதமான அமெண்ட்மெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கோரிஞ்சின்னம் சேஞ்சஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வெப்சைட்டில் தான் போடுவாங்க. அதுதான் ஃபைனல். ஆன்லைன் மோடு, எல்லா விதமான ஸ்டேஜஸ், எக்ஸாம் ஸ்டேஜஸ், அட்மிட் கார்டு எல்லாமே CISFRECTT.CISF.gov.in அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் பார்க்க முடியும். கேண்டிடேட் எந்த விதத்துலையும் நீங்கள் போஸ்ட்டு அனுப்ப தேவையில்லை. சரிங்களா? அட்மிட் கார்டை நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்லா ஸ்டேஜோடைய அட்மிட் கார்டாக இருந்தாலும் சரி, இன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் போடுவாங்க. பே லெவல் நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பார்த்துட்டோம். இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் இதற்கு எலிஜிபிள். வேக்கன்சி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏரியாவை எந்தெந்த ஏரியா அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதுச்சேரி ரீஜனில், என்டையர் புதுச்சேரியில் ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. சரிங்களா? என்டையர் புதுச்சேரியில் ஒரு வேக்கன்சி, டோட்டலாகவே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அந்த வேக்கன்சியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஆரில் தான் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்டையர் தமிழ்நாடு ஸ்டேட்டில் 39 வேக்கன்சி இருக்குது. சரிங்களா? யூஆரில் 17 வேக்கன்சியும், ஓபிசியில் 11 வேக்கன்சியும், இடபிள்யூஎஸில் 4 வேக்கன்சியும், எஸ்சியில் 7 வேக்கன்சியும், எஸ்டியில் ஒரு வேக்கன்சியும் இல்லை, 0 வேக்கன்சி தான் இருக்குது. சரிங்களா? அதாவது டோட்டலாக 39 வேக்கன்சி இருக்குது.
எஸ்டியில் கேண்டிடேட்ஸ் வேகன்சி இல்லைனாலுமே நீங்கள் வந்து யூஆருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி, அதாவது யூஆருக்கு எலிஜிபிள். சரிங்களா? உங்களோட ஏஜ் லிமிட் வந்து யூஆர் ஏஜ் லிமிட்டில் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம், இல்லைனா அப்ளை பண்ண முடியாது. ஆக மொத்தம் டோட்டலாக 39 வேகன்சி இருக்குது. சரிங்களா? கேண்டிடேட்ஸ் வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது கம்மியாகலாம் எந்த ஸ்டேஜ்லையுமே. சிஐஎஸ்எஃப் வெப்சைட்டில் இன்டிமேஷன் பண்ணிவிட்டு அவங்க வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் வந்து எவ்வளோ வேகன்சி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் தான் ஆகும். இந்த மாதிரியான போஸ்ட்லாம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். இந்த 39 வேகன்சிக்கு தான் நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவீங்க. இதில் யார் டாப்பில் வராங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஜாபு. சரிங்களா? எக்ஸர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் 10% வந்து வேகன்சி ரிசர்வேஷன் உண்டு. அதே மாதிரி வேகன்சி இயர்மார்க் வந்து அந்தந்த ஸ்டேட் வைஸும் நடக்கும். ஒரிஜினல் வந்து நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் இந்த ஸ்டேட்டு தான் தமிழ்நாட்டுக்கான ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்பையும் சரி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்பையும் சரி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் அதை வச்சு தான் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட்டு நீங்கள் சேர்ந்தவர் அப்படின்றதையும், அந்த ஸ்டேட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றதையும் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். எந்த விதமான கரெக்ஷனோ சேஞ்சஸோ எந்த டைம்லையும் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் இந்த தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி தமிழ்நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாடுடைய ரெசிடென்சி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அதற்கான ப்ரூஃபும் வச்சுருக்கணும், சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதை வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அதே மாதிரி உங்களுக்கு தமிழ்நாட்டு கேடரில் தான் நீங்கள் வந்து செலக்ட் ஆகுறீங்க, இங்கே தான் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்க, அதனால் ஒர்க் இங்கே மட்டும்தான் இருக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது. இன்கேஸ் வெளியிலையும் வேகன்சி இருக்குது, அதாவது வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வெளியிலேயும், அதாவது ஆல் ஓவர் இந்தியாவும் உங்களுக்கு வேகன்சி போடுவாங்க. அப்படி இல்லைனா அவுட் சைடு இந்தியா கூட வேகன்சி அவங்க இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு வந்து ஜாப் வந்து வெளியிலையும் அவுட் சைடு இந்தியாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜோனல் ரீஜனில் ரெக்ரூட் பண்ணுறது ஜோனலில் தான் போடுவாங்க. ஆனால் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இங்கேயே போட்டுட்டாலும் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவும் சரி அவுட் சைடு இந்தியாவும் ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பியூர்லி ஃபஸ்ட்டு வந்து டெம்பரரி பேசிஸில் தான் இருக்கும். அதே மாதிரி லைக்லி டு பிகம் பெர்மனெண்ட் அப்படி தான் கொடுப்பாங்க. எப்பயுமே வந்து ட்ரைனிங் இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 1 by 1 வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட் இது பண்ணுவாங்க. ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், இஎஸ்எம் போன்ற ரிசர்வேஷன் வந்து உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஒன்ஸ் கேண்டிடேட் வந்து அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் எலிஜிபிலிட்டி இருந்தாலுமே அவங்க வந்து யூஆர் கண்டிஷனுக்கு அவங்க வந்து ஃபுல்ஃபில் ஆகிறாங்க, யூஆருடைய ஏஜ் அதற்கான கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் யூஆருக்கும் கேண்டிடேட் எலிஜிபிள். அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டோ ரிசர்வ் லிஸ்ட்டோ எதுவுமே வந்து அதில் வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒன் செலெக்ஷன்னா செலெக்ஷன், இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி தான் கன்ஃபர்மேஷன். ஓகே, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். 12ஆம் வகுப்பு அல்லது இதற்கு ஈக்குவலண்ட்டான குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும். சயின்ஸ் சப்ஜெக்டை படிச்சிருக்கணும். சரிங்களா? அதாவது க்ளோசிங் டேட் இருக்கு இல்லையா, க்ளோசிங் டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் 12ஆம் வகுப்பு முடித்து ரிசல்ட் வச்சுருக்கணும். கண்டிப்பாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். வேறு எந்த விதமான அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனோ சர்டிஃபிகேட்டோ டிப்ளமோவோ டிகிரியோ எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மினிமம் 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் போதும். சரிங்களா? சயின்ஸ் குரூப்பை படிச்சிருக்கணும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18லேருந்து 23 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். க்ளோசிங் டேட்டு தான் வந்து உங்களுக்கு கட் ஆஃப் டேட்டு 30/9/2024 அன்னைக்கு கண்டிப்பாக 18லேருந்து 23 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருக்கணும். எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்கன்னா 1/10/2001லேருந்து 30/9/2006க்குள்ளே பிறந்த கேண்டிடேட்டாக இருந்தாங்கன்னா எலிஜிபிள். அதே மாதிரி இந்த அப்பர் ஏஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் உண்டு. எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்க்கு 5 வருடம் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. 23+5 வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 3 வருடம். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 3 வருடம் ஆஃப்டர் டிடக்ஷன் அவங்களுடைய மிலிட்ரி சர்வீஸ் டியூரேஷன். அதே மாதிரி குஜராத் கம்யூனல் ரையாட்ஸ்லேயோ இதில் விக்டிமாக இருக்கிறாங்க கில்டு அந்த அவங்களுடைய பசங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் யூஆருக்கு இடபிள்யூஎஸ்க்கு 5 வருடமும் ஓபிசிக்கு 8 வருடமும் எஸ்சிஎஸ்டிக்கு 10 வருடமும் எக்ஸ்ட்ரா ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கட்டும், நேமாக இருக்கட்டும், மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் கொடுக்கணும். அந்த ப்ரூஃப் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு வந்து அதை நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணியிருக்கணும். அதையும் க்ராஸ் செக் பண்ணிடுவாங்க. அதுதான் ஃபைனல். எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து அப்ளை பண்ணலாம். ஆல்ரெடி வந்து ரேங்கிங்கில் இருந்து அங்கேயே அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எதில் வேணால் ஒர்க் பண்ணியிருக்கலாம். ஒர்க் பண்ணியிருந்தாலுமே அவங்களும் எலிஜிபிள். அவங்களுக்கு வித்தின் அவங்களுடைய சர்வீஸ் பீரியட் வந்து கன்சிடர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா?
சர்டிஃபிகேட்ஸ்க்கான ஃபார்மெட் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பரான அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மெட்டில் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டில் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். சரிங்களா? அதே மாதிரி டொமிசில், அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் ஸ்டேட், எந்த ஸ்டேட்டில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ, எந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த ஸ்டேட்டோடைய ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் நான் அவங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி கேஸ்ட் சர்டிஃபிகேட்டும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டொமிசில், அதாவது ரெசிடென்சி வந்து இருக்கக்கூடிய ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த ரெசிடென்சியில் இருக்கக்கூடிய ஸ்டேட், அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேஸ்ட் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் எலிஜிபிள். இப்போ அதே மாதிரி பாண்டிச்சேரி அப்படின்ற மாதிரி தான் பாண்டிச்சேரியில் இஷ்யூ பண்ண கேஸ்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். ப்ராப்பரான சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்தந்த கம்யூனல் ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்கம் அண்ட் அசஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் 2024-25 ஆண்டுக்கான ஃபினான்ஷியல் இயரில் வேலிடாக இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வச்சுருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். எல்லா சர்டிஃபிகேட்டுக்கான க்ரூஷியல் டேட் வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன். சரிங்களா? அப்ளிகேஷனுடைய க்ளோசிங் டேட்டு தான். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில், அதாவது CISFRECTT.CISF.gov.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு தான் நீங்கள் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் போய்ட்டு ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் அனெக்ஷர்ஸ் வந்து ஏதாவது தேவைப்படுது அப்படின்ற மாதிரி தான் அந்த அனெக்ஷர்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணணும். எந்த மோட்லேயும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அனுப்ப முடியாது. ஒன்லி ஆன்லைன் மோடில் மட்டும்தான். ஆன்லைன் மோடில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ, ஒரு 3 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் அதுவுமே வந்து நீங்கள் லெஜிபிளாக இருக்கணும். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கக்கூடியதில் பிளாக் அல்லது ப்ளூ பெனில் சைன் பண்ணி ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் இருக்கக்கூடிய சைன் வந்து அப்லோட் பண்ணணும். அப்படி லெஜிபிளாக இல்லை, கிளியராக இல்லை அப்படின்ற மாதிரி தான் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண், 12ஆம் வகுப்பு மதிப்பெண், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். PDF ஃபார்மேட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்னது தான் 30/9/2024. சரிங்களா? உங்களுடைய ஓன் இதில் தான் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க. அதனால் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டீட்டெயில்ஸும் நீங்கள் கேர்ஃபுல்லாக உங்களுக்கு தெரிந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். தவறான டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கு முழுக்க நீங்கள் மட்டும்தான் பொறுப்பு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வேலிடான இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் தான் வரும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ₹100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ் எக்ஸ்-சர்வீஸ்மேன் கேண்டிடேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் நெட் பேங்கிங்லேயோ, டெபிட் கார்ட்லேயோ, கிரெடிட் கார்ட்லேயோ, UPI மூலியமாக இல்லது SBI சலான் மூலியமாக கூட நீங்கள் பே பண்ணலாம். சரிங்களா? இது தவிர வேறு எந்த மோட்லேயும் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபீ வந்து பே பண்ண முடியாது. பே பண்ணாலும் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான டைம் வந்து 2/10/2024 வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். சலான் ஜென்ரேட் பண்ணுறது வந்து 30/9/2024 வரைக்கும். ஆனால் நீங்கள் பேங்க்கில் போயிட்டு சலான் வச்சு பே பண்ணுறதுக்கான கடைசி நாள் 2/10/2024. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எந்த காரணம் கொண்டும் ரிட்டர்ன் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்தாலும், அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனாலும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ரிஜெக்ட் ஆகப்படாது. அதே மாதிரி அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான கரெக்ஷன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். 10/10/2024 12/10/2024 வரைக்கும் 3 நாளைக்கு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ரீசப்மிட் பண்ணி, அதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசப்மிட் பண்ணலாம். அதற்கான விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அந்த 3 நாளில் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான கரெக்ஷன் விண்டோ யூஸ் பண்ண தேவை இல்லை. கேண்டிடேட்டுக்கு வந்து எல்லா விதமான ஸ்டேஜஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் இருக்க அட்மிட் கார்டு வந்து அட்மிட் கார்டு உங்களுக்கு டைரெக்டாக உங்களுடைய ரோல் நம்பர் அசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அசைன் பண்ண ரோல் நம்பரை யூஸ் பண்ணி உங்களுடைய லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ணலாம். அதற்கு தனியாக உங்களுக்கு எந்த விதத்துலேயும் உங்களுக்கு போஸ்டர்லேயோ இல்லை இண்டிவிஜுவலாக வந்து இன்ஃபர்மேஷனோ வராது. நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கான சென்டர்ஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான ஸ்டேஜஸ்க்கும் கேண்டிடேட் அவங்க முழு ஓன் இதில் தான் நீங்கள் வந்து போய் அட்டன் பண்ணணும்.
எந்த விதத்துலேயும் டிஏடியோ எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அட்மிட் கார்டு கூட வேலிடான ஃபோட்டோ ஐடி எடுத்துகிட்டு போகணும். அதாவது ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸோ, பேன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, ஐடி கார்டு ஏதாவது கவர்மெண்ட் இல்லைனா எம்ப்ளாயி இல்லை ஸ்கூல் யூனிவர்சிட்டியில் கொடுத்த ஐடி கார்டு கூட எடுத்துகிட்டு போகலாம். சரிங்களா? இப்போ கரண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைனா கரண்ட்டாக காலேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த ஐடி கார்டு எடுத்துகிட்டு போனாலும் அக்செப்டபிள் தான். ரெக்ரூட்மெண்ட் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அட்வர்டைஸ்மெண்ட் க்ளோசிங் டேட்டுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டை ஃபஸ்ட்டு வந்து பிஇடி அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சரிங்களா? இதற்கெல்லாம் சென்டர்ஸ் எங்கே, எந்தெந்த இடத்துல நடக்கும் அப்படின்றதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம வந்து அந்த ஸ்டேஜஸ் முடிக்க அவங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரன்னிங் ஈவெண்ட் நடக்கும். அந்த ரன்னிங் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பயோமெட்ரிக் ரெஜிஸ்ட்ரேஷன் லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வந்து அவங்க பதிவு பண்ணி அதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கேண்டிடேட்க்கு லெஃப்ட் கை தம் இம்ப்ரெஷன் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருந்தால் ரைட்டு தம் இம்ப்ரெஷன் வந்து எடுத்துப்பாங்க. அதை முடித்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அதாவது உங்களுடைய ஹைட்டு, செஸ்ட்டு, இதெல்லாம் வந்து வெயிட்டு, இந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அளவு பண்ணுவாங்க. அதை வந்து செக் பண்ணி ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்கள் ஏஜு, ஹைட்டு, செஸ்ட் மெஷர்மெண்ட் இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு ரன்னிங் ஈவெண்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தது உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்துலேயும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டர் நீங்கள் ரன் பண்ணணும் 24 நிமிஷத்தில். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தந்த ஹைட்டு, அதாவது ஹைட் வந்து 170 சென்டிமீட்டர், செஸ்ட்டு வந்து 80லேருந்து 85 சென்டிமீட்டர், மினிமம் எக்ஸ்பென்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர், இந்த மாதிரியான ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குது. ரிலாக்ஸேஷன் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான ரிலாக்ஸேஷனும் கிடையாது. ஹில்லி ஏரியாஸில் மட்டும் ரிலாக்ஸேஷன் உண்டு. அதற்கான ரிலாக்ஸேஷன் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அந்த ரிலாக்ஸேஷனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். இது ஃபுல்லும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 10th 12th மார்க் ஷீட்ஸை செக் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் டேட்டு, அந்த டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, நேம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் வந்து அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிறதும் இதுவும் கரெக்டாக இருக்கா, அதே மாதிரி 12ஆம் வகுப்பில் நீங்கள் சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. உங்களுடைய ரெசிடென்சி, நீங்கள் வந்து உண்மையாலுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவரா, ரெசிடென்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, காஸ்ட் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி என்னென்னலாம் நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லாத்துக்குமான ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அந்தந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரும். அடுத்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் OMR கம்ப்யூட்டர் பேஸில் இருக்கும். இந்த டெஸ்ட்டு வந்து அதாவது OMRல இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் பேஸில் இருக்கலாம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 5 பார்ட், அதாவது 4 பார்ட்டில் இருக்கும். 4 பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25 கொஷின் 25 மதிப்பெண், ஜென்ரல் நாலேஜ் அண்ட் அவேர்னஸில் 25 கொஷின் 25 மதிப்பெண், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் 25 கொஷின் 25 மதிப்பெண், இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் 25 கொஷின் 25 மதிப்பெண். டோட்டலாக 120 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எக்ஸாமில் எடுத்த மதிப்பெண்ணை பேஸ் பண்ணி எவாலுவேஷன் பண்ணிவிட்டு அதில் மெரிட் அரைவ் பண்ணுவாங்க. கம்யூனல் பேஸ்டு மெரிட் அரைவ் பண்ணுவாங்க. அந்த கம்யூனிட் பேஸ்டு மெரிட்டையும் வேக்கன்சியும் வச்சு உங்களுக்கு வந்து செலெக்ஷன் வந்து இது பண்ணுவாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அடுத்தது இது வந்து உங்களுக்கு எந்த இடத்துல போஸ்டிங் இல்லைனா அப்பாயின்மெண்ட் எங்கே அப்படின்றது சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் மினிமம் வந்து ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் செலக்ட் ஆகிறதுக்கு UR, EWS, ESM கேண்டிடேட்லாம் 35% எடுக்கணும். SC, ST, OBC கேண்டிடேட்லாம் 33% எடுக்கணும். மெரிட் லிஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் SC, ST, OBC, EWS, ESM, அன்ரிசர்வ்டு இப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி வைஸ் மெரிட் லிஸ்ட் அரைவ் பண்ணுவாங்க. அந்தந்த ஸ்டேட் வைஸ் மெரிட் லிஸ்ட் அரைவ் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டேஜஸ்லையும் கிளியர் பண்ண கேண்டிடேட் மட்டும்தான் மெரிட் லிஸ்ட் அரைவ் பண்ணுறதுல அவங்களுக்கு உள்ளே வருவாங்க. சரிங்களா? இன்கேஸ் ஒரு சில கேண்டிடேட் வந்து 2 பேர் ஒரே மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் கேண்டிடேட் வந்து யார் வயதில் மூத்தவரோ அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுலேயும் சேமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எந்த கேண்டிடேட் வந்து ஹைட் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் சேமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுடைய ஏஜ், அதை நேம் இருக்கு இல்லையா, நேமில் அல்ஃபபெட் ஆர்டரில் யார் ஃபஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த ஆர்டரில் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி கேட்டகரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அதற்கான ப்ரூஃபும் கையில் வச்சுருக்கணும். சரிங்களா? இதான் வந்து CISFல இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா அப்ளை பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.